பிக் பாஸ் சீசன் 9ல இந்த வாரம் ஒரு மிட்வீக் எவிக்ஷன் ஒன்று இருக்க போறதாவும், அந்த ஒரு எவிக்ஷன் வியானாவா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9ல இப்ப இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களும் மக்கள் கிட்ட ஏதோ ஒரு ஃபேமஸ் ஆகி அவங்களுக்கு ஓட் போட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஆரம்பத்திலேயே வியானா தான் வந்து டைட்டில் வின்னரா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. கடந்த ஒரு சில வாரங்களாவே வியானாவோட அந்த கிராஃப் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஆதிரி எவிக்ஷன் ஆனதுக்கு பிறகு எஃப்ஜே அப்புறம் வியானா இவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள பண்ணக்கூடிய விஷயங்கள், டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விதங்கள் இது எல்லாமே வியானாவுக்கான அந்த சப்போர்ட் அப்படிங்கிறத கம்மியாக்கிடுச்சு. எஃப்ஜேவுக்கு ஒரு பக்கம் ஆதரவு இருந்தாலும் எஃப்ஜேவை வெறுக்கக்கூடிய, எஃப்ஜேவுக்கு எகென்ஸ்டா பேசக்கூடிய ரசிகர்கள் இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியா இருக்க தான் செய்றாங்க. ஆனா எஃப்ஜே ஒரு வாரமும் காப்பாற்றப்பட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப அவரோட கேம் அப்படிங்கிறது ஆதிரி வர்றதுக்கு முன்னாடி வியானா பக்கம் தான் போயிருந்துச்சு. வியானா அப்புறம் எஃப்ஜே இவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள டாஸ்கா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், இது மாதிரி அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வியானாவோட கேம் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது டோட்டலாவே டவுன் ஆயிடுச்சு. அவங்க வந்து வந்த நோக்கத்த மறந்து வேற எங்கேயோ வந்து டைவர்ட் ஆகி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுலயும் போன வார வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் இந்த பக்கெட் இஷ்யூல வியானாவை வச்சு செஞ்சுட்டாரு. பயங்கரமா அழுதுட்டாங்க. அப்படிப்பட்ட வியானா இப்போ நடக்க போற இந்த மிட்வீக் எவிக்ஷன்ல அவங்க வந்து ஒரு ஆளா வெளில போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. இது வரைக்கும் இப்போ நாம சொன்ன காரணங்கள் எல்லாமே வியானா வந்து எந்த அளவுக்கு டவுன் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கான காரணங்கள். ஆனா இன்னொரு பக்கம் மிட்வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா சீசன்ல நடக்கிற ஒன்று தான். ஒரு வாரமும் டபுள் எலிமினேஷன் இருக்கும், மிட்வீக் எவிக்ஷன் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த சீசன்ல இது வரைக்கும் நம்ம டபுள் எலிமினேஷனை பார்த்துட்டோம். அதே மாதிரி மிட்வீக் எவிக்ஷன் நம்ம இன்னும் பார்க்கல. அதோட ஆரம்பமா இந்த வாரம் வியாழக்கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமையில ஏதாவது ஒரு நாள் மிட்வீக் எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலே ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஏற்கனவே நம்ம வந்து வியாழக்கிழமை தாண்டி வந்துட்டோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நடக்க போற இந்த எபிசோட்ல ஏதாவது ஒரு மிட்வீக் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து வியானாவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. அப்படி மிட்வீக் எவிக்ஷன்ல போகக்கூடிய நபர் இப்போ உடனடியாக பிக் பாஸ் வந்து பேக் பண்ணி வெளியேறிட்டு சனிக்கிழமை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 எபிசோட்ல ஏதாவது ஒரு எபிசோட்ல ஸ்டேஜுக்கு வந்து விஜய் சேதுவரில் மீட் பண்ணி அவங்களோட பயண வீடியோவை பார்த்துட்டு ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பாய் சொல்லிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்குதான். இப்படிதான் எல்லா சீசன் நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ரூமர் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அப்படி டபுள் எலிமினேஷன் இருக்கிற பட்சத்துல சனிக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களும் தனித்தனி எலிமினேஷனை வைக்காம வீக்கெண்ட் எபிசோடுக்கு முன்னாடியே ஒரு மிட்வீக் எவிக்ஷன் நடத்திட்டு அதுக்கப்புறமா வீக்கெண்ட்ல ஒரு எலிமினேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ண போறாங்களாம். இது வந்து பிக் பாஸ் ஃபேன்ஸுக்கு வீக்கெண்ட் எபிசோட் மேல சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தினாலும் தான் சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் வெளியிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்திருக்கும். ஏற்கனவே விஜய் பாரு அப்புறம் கமருதீன் இவங்க 2 பேருமே மைக் இஷ்யூல கடந்த ஒரு வாரமாவே ஹைலைட்டா பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள அனுப்புவாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் சந்தேகம் தான். அப்படி ஒருவேளை டபுள் எலிமினேஷன் இருந்துச்சுன்னா அதுல ஒரு நபரா மிட்வீக் எவிக்ஷன்ல வியானா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. டபுள் எலிமினேஷன் இருக்கிற பட்சத்துல விஜய் சேதுபதியோட எபிசோட்ல எஃப்ஜேவோ இல்ல ரம்யாவோ இந்த 2 நபர்ல ஒரு ஆள் வெளில போலாம் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.